கடவுள் மனிதனிடத்தில் என்னத்தை சொன்னார்? நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்க. நீங்கள் ஒருவேளை பயப்படுறீங்களா? நீங்கள் அதை குறித்து கவலைப்பட, ஐயோ நான் இவ்வளோ பயப்படுறேனே, நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி உருப்படுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தொழிலை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்க? பயம்ங்கிறது ஒரு பொய். அந்த பொய்யை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியம் நடக்காது. ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா கடவுள்கிட்ட, அது உங்களுக்கு நடக்கும். இந்த வேத புஸ்தகம் இதில் பலவிதமான காரியங்கள், கடவுள் மனிதனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் இதில் நிரம்பி எழுதி கிடக்கு. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அவதூறு பண்ணாமல் கனம் பண்ணணும்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஏறத்தாழ ஒரு 10லேருந்து 15 தடவை எழுதியிருக்கு. கடன் வாங்காத அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 15 தடவை எழுதியிருக்கு. அதிகமாக ஜெபம் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கு. பரிசுத்தமாயிரு அப்படி எழுதியிருக்கு. ஒழுக்கமுள்ளவனாயிரு அப்படி எழுதியிருக்கு. பலவிதமான கட்டளைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடவுளை கனம் பண்ணு அப்படி எழுதியிருக்கு. மற்றவர்களை நீ நேசிக்கணும், அன்பாரு அப்படி எழுதியிருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 10 தடவை எழுதியிருக்கும். சில காரியங்கள் 50 தடவை எழுதியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் 400 தடவைக்கு மேலே எழுதியிருக்கு பாருங்கள் பிரியமானவர்களே. 400 தடவை கடவுள் மனிதனிடத்தில் என்னத்தை சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதன்னு சொல்லியிருக்கார். அப்படி நீங்கள் கேட்கலாம், ஏன் மற்றது எல்லாமே இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கு, பயப்படாதன்னு இவ்வளோ அதிகமாக சொல்லியிருக்கு, ஏன் அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். கடவுளுக்கு தெரியும் மனிதர்கள் பயப்படுவாங்க, அவங்க பயப்படுறது இயல்பு அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பயப்படுறீங்களா? பயப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் அதை குறித்து கவலைப்பட, ஐயோ நான் இவ்வளோ பயப்படுறேனே, நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி உருப்படுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளுக்கே தெரியும் நீ பயப்படக்கூடாது அப்படி. அதனால தான் 400 தடவை அவர் சொல்லியிருக்காரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவர் சொன்ன காரியத்தை நம்ம கருத்தாக கேட்கணும். பயப்படாதன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். நிறைய பேர் பயப்படுற காரியங்கள் நடக்கவே நடக்காது பாருங்கள். ஒரு நாள் நான் ரொம்ப பயப்பட்டேன். அப்போது எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் எண்ணுகிறபடி நடக்காது, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். அப்போ நான் நினச்சேன், கடவுளே நம்ம இவர்கிட்ட சொல்கிறாரா அப்படின்னு நான் நினச்சேன். அன்னைக்கு எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. நீ பயப்படாத, நீ பயப்படுற காரியம் எதுவுமே நடக்காதுன்னு சொன்னார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எப்பெல்லாம் பயப்படுறேனோ எனக்கு நல்லா தெரியும் அது நடக்காதுன்னு. அதைத்தான் நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வேளை பயப்படுறீங்களா? உங்களுடைய தொழிலை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்க? நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் பயப்படுகிற காரியம் நடக்காது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா கடவுள்கிட்ட, அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் தைரியமாக போங்க. நீங்கள் பயப்படுற காரியம் நடக்கவே நடக்காது. அது ஒரு பொய். பயம்ங்கிறது ஒரு பொய். அந்த பொய்யை நீங்கள் நம்பாதீங்க. பயம்ங்கிறதே ஒரு பொய். அது ஒரு கற்பனை, அது பொய்யான கற்பனை. அது எங்கேயோ நடந்தது எனக்கு நடந்துடும், அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடந்துடும், இல்லை நேற்றுக்கு நடந்தது இன்றைக்கி நடந்துடும். இது எல்லாமே ஒரு பெரிய பொய். இந்த பொய்யை நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், எனக்கு தப்பு ஒன்றுமே நடக்காது, நல்ல காரியம் நடக்கும், நல்ல காலம் என் வாழ்க்கையில் பிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.